கொஞ்சம் ஆழமான பகுதி. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம். பதினோராம் 12ஆம் 13ஆம் வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் 13ஆம் வசனங்கள். இருந்தவனும் இராதவனுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேளிலிருந்து புறப்படுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே எட்டாவதானதும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். இதுல ஒரு அழகான ஒரு பதம் சொல்லுகிறது, 7ஆவதிலிருந்து தோன்றுகிற எட்டாதானவன் என்கிற ஒரு பதம். 7லிருந்து தோன்ற போகிற 8வது ஆனவன் என்று அழைக்கப்படுகிற மிருகம். சரி, இந்த ஆழத்துக்குள் நான் செல்லும் முன்னால ஒரு சின்ன முகவரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களால் நிரம்பி இருக்கிறது. வேத புத்தகத்திலே 3ல் ஒரு பகுதி தீர்க்க தரிசனங்கள். கடந்த கால செய்திகளை நாம் சரித்திரம் என்று அழைக்கிறோம். நிகழ்கால செய்திகளை அன்றன்றைக்குள்ள தினசரி நியூஸ் பேப்பர்ல இன்றைக்குள்ள செய்திகளை வாசிக்கிறோம். ஆனால் வருங்கால செய்திகளை எங்கும் வாசிக்க முடியாது. வருங்காலத்தை தன்னுடைய கையில வைத்திருக்கிற ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக வருங்காலத்தை வெளிப்படுத்துகிறார். தீர்க்கதரிசிகள் என்றால் பின்வருகிறதை முன்னறிவிக்கிறவர்கள் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் என்றால் கர்த்தருடைய வாயானவர்கள். தீர்க்கதரிசி என்றால் தீர்க்கமான பார்வையுடையவர்களாக இருந்து தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் நிற்கிறவர்கள். வேதம் முழுவதும் ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய குழந்தை பிறப்பை குறித்து 20% தீர்க்க தரிசனம் இருக்கும் என்றால், ஆண்டவருடைய 2வது வருகை குறித்து 80% தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டில மட்டும் 11 வசனங்களுக்கு ஒரு வசனம் வீதம் ஆண்டவருடைய 2வது வருகையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஒரு அஸ்திபார உபதேசம் ஆண்டவருடைய 2வது வருகை. கிறிஸ்தவ மார்க்கத்தின் நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகை. உலக சரித்திரத்தில் 3 முக்கியமான சம்பவங்கள் உண்டு என்று சொன்னால், முதல் சம்பவம் ஆதி மனிதனாகிய ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட சம்பவம். தேவ சாயலிலே தேவ ரூபத்திலே நித்தியமாயிருக்கிற தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து மண்ணை எடுத்து அந்த மண்ணுக்கு தன்னுடைய சாயலை கொடுத்து தன்னுடைய ரூபத்தை கொடுத்து நாசியிலே சுவாசத்தை ஊதி மனிதனை உண்டாக்கினது முதல் முக்கியமான சம்பவம். 2வது முக்கியமான சம்பவம், எந்த ஆண்டவர் மனிதனை உருவாக்கினாரோ, எந்த கரம் அவனை தேவ சாயலை சிருஷ்டித்ததோ அந்த கரத்தை மனிதன் பிடித்து சிலுவையில் ஆணிகள் அறைந்த சம்பவம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்த சம்பவம் நமக்காக
பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஆத்துமாவை பான பலியாக வார்த்த ஒரு சம்பவம். மூன்றாவது ஒரு சம்பவத்தை உலகம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற சம்பவம். இனி வரும்போது அவர் மரியாளின் மகனாக அல்ல, பாலகனாக அல்ல, அடிக்கப்பட கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியாக அல்ல. இனி வரும்போது அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, யூத ராஜ சிங்கமாக, நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக மகிமையான தேவதூதர்களோடு இறங்கி வருவார். அதைத்தான் உலகம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை படிக்கும் போது சிலர் செய்கிற காரியம் அந்த தீர்க்க தரிசனத்தில் மூழ்கி ஆண்டவர் மேல் அன்பு செலுத்துகிறத, அவரை ஆவலோடு எதிர்பார்க்கிறத அவங்க தவற விட்டு விடுகிறாங்க. ஏறக்குறைய ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால, 24 வருஷத்துக்கு முன்னால நான் வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கிற என் மகன், அந்த நேரம் அவருக்கு 5 வயது, மூத்த மகளுக்கு 7 வயசு, அடுத்த 3வது மகளுக்கு 3 வயது. என்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. நான் வெளிநாட்டுக்கு போகும்போது நானும் மிஸ் பண்ணுவேன், அவங்களும் மிஸ் பண்ணுவாங்க. அந்த நாட்களெல்லாம் அந்தமான் தீவுக்கு போனால் 4 நாள் கப்பலில் கிடக்கணும். நங்கூரிங்கிற கப்பலில் போய் ஊழியம் செய்ய போனேன். மலேசியா போகும்போது சிதம்பரம்னு ஒரு கப்பல் 5 நாள் கிடந்து போகணும். ஒரு தடவை கப்பலில் போகும்போது திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுது. நான் முதல்ல ஒரு 20 நாள் ஊழியம் முடிச்சுட்டு வந்துடணும்னு பார்த்தேன். 20 நாளில் வர முடியல. என் மனைவிட்டேருந்து ஒரு லெட்ரு வந்தது. பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் டேடி டேடி டேடின்னு அழுது ஜுரத்தில் கிடக்கிறாங்க. ஏன் சீக்கிரமாக வரக்கூடாது? ஆகவே நான் பிள்ளைகளை எப்படி சமாதானம் பண்ணுறது? அழகழகே கார்டுகளை வாங்கினேன், அழகழகே சின்ன சின்ன புஸ்தகங்களை வாங்கினேன். ஒவ்வொன்றிலையும் என் பிள்ளைகள் பேரை எழுதுனேன். போஸ்டில் எக்ஸ்பிரஸில் அனுப்பிவிட்டேன். இந்த படங்களை பார்த்ததும் என் பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். டேடி அனுப்புன படம், டேடி அனுப்புன படம் ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டம் காட்டாங்க. எங்கள் டேடி அனுப்புன இடம், ஃபாரின்ல இருக்காங்க எங்கள் டேடி அனுப்புன படம். 3 நாளாச்சு. படத்தை பார்த்து போர் அடிச்சு, இந்த படம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், எங்களுக்கு டேடி தான் வேணும். என் ஒய்ஃப் என்ன பண்ணா, படத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. டேடி தான் வேணும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ணேன், ஒரு பார்சலில் நிறைய சாக்லேட், நிறைய பிஸ்கட் பார்சல் வந்து சேர்ந்தது. பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். சாக்லேட் ரொம்ப ருசிக்குது. படம்னா வெறும் பார்க்குறதோடு நின்று போச்சுது. டேடி அனுப்புன சாக்லேட்டு 2-3 நாளாக அவங்கள கையில் பிடிக்க முடியல. 3 நாளில் சாக்லேட்டு முடிஞ்சு போச்சு. இந்த சாக்லேட்டு வேண்டாம், ஒன்று வேண்டாம், எங்களுக்கு டேடி தான் வேணும். என் மனைவி திரும்ப கடிதம் எழுதுனா, பிள்ளைகளை சமாளிக்க முடியல, 1.5 மாதம் ஆகிப்போச்சு, நீங்கள் போய் சீக்கிரமாக வரக்கூடாதா? நான் என்ன பண்ணேன், ஒரு டேப் ரெக்கார்டர் எடுத்து ஒரு டேப்பில் பேசினேன். ஒவ்வொரு பிள்ளைகள் பேரை சொன்னேன். என் மகன் பேரை சொன்னேன். ஹஸ்பான், எப்படி மகனே இருக்கிறா? நல்லா இருக்கிறியா? நல்ல பிள்ளையா இருக்கணும். என்ன நல்ல பிள்ளையா இருந்தா டேடி வரும்போது உனக்கு காரு, பொம்மை அதெல்லாம் போஸ்டில் அனுப்புனேன். எங்கள் வீட்டு மேலே டேப் ரெக்கார்டரை போட்டிருக்கும்போது 3 பிள்ளைகளும் கீழே நிற்கிறோம். ஹஸ்பான் கூப்பிட்ட உடனே இவர் அங்கிருந்து, ஆமா டாடி 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 நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்ல பிள்ளையா இருப்பேன் டாடி, நல்ல பிள்ளையா இருப்பேன். நீ நல்ல பிள்ளையா இருந்தா டேடி வரும்போது உனக்கு காரு வாங்கிட்டு வாங்க டேடி, பெரிய காரை வாங்கிட்டு வாங்க டேடி. ரொம்ப ஆசையாக கேட்டுட்டு இருந்தாங்க.
காலையில இருந்து ராத்திரி வர திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி அதே போட்டு தேய்ச்சி 3 நாள் ஆச்சுது. இந்த டேப்பு வேண்டாம், எங்களுக்கு டேடி தான் வேணும். கடைசியில் 1 மாதம் கழித்து நான் ஃப்ளைட்டில் வந்தேன். ஃப்ளைட்டில் இறங்கின உடனே உள்ளே இருந்து வெளியே பார்க்குறேன், என் சின்ன மகன் ஒரு மாலையை தூக்கிட்டு நிற்கிற. அப்படியே பார்த்துக்கிட்டு இவரை பார்த்தா அவர் ஒரு மாலையை தூக்கிட்டு நிற்கிறாரு. பார்த்தா அப்படியே எக்ஸைட்டடாக நிற்கிறாங்க. நான் வந்ததான் தாமதம். அவங்களுக்கு இருந்த சந்தோஷம் சொல்லவே முடியாது. அளவில்லாத ஒரு சந்தோஷம். உலக பிரகாரமான ஒரு தகப்பன் கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு வரும்போது அவ்வளோ ஆசையா பிள்ளைகளை எதிர்பார்ப்பாங்கன்னா, ராஜாதி ராஜா அவரை எவ்வளோ அவளை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். வேதத்தின் மூலமா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோம். தீர்க்க தரிசனம் மூலமா ஆண்டவர் நம்மோட பேசுறாரு. எத்தனையோ விதங்களில் ஊழியக்காரர்கள் மூலமா பாடும்போது தெய்வ பிரசன்னம் இறங்கி வந்தாலும் இது ஒன்றும் நம்முடைய ஆண்டவரை முகமுகமா பார்க்கிறதற்கு ஈடு இணையே ஆகாது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 கடைசியில் எழுதுகிறார், நம்ம இப்போ நிழலாட்டமாய் பார்க்கிறோம், ஆனால் அப்போது நாம் அவரை முகமுகமாய் பார்ப்போம். ஆண்டவரை முகமுகமா பார்க்கும்போது அவர் இருக்கிற வண்ணமா நாம் பார்க்கறதுனால நாமும் அவரை போல மறுரூபமாக்கப்படுவோமா. 1 யோவான் 3:2 சொல்லுகிறது, அவர் வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு மகிமையான காரியம் நம்மை அறியாமல் நமக்கு நேரிடும். அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 3:18 அவரை நம்ம பார்க்கும்போது நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாய் விடுவோம் என்று சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 4:16 வாசிக்கும் போது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் பிரதான தூதனுடைய எக்காள சத்தத்தோடு வருவார், பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வருவார், மகிமையான தேவதூதர்களைப் போல தேவதூதர்களோடு அவர் வருவார். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வருகையை பல காரியங்களுக்கு வேதம் ஒப்பிட்டு சொல்லும் போது, அவருடைய வருகை கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் வேகமாய் பிரகாசிக்கிற மின்னலை போல இருக்குமா. அவருடைய வருகை இரவிலே திருடன் வருகிற விதமாய் இருக்கும் வருமா. அவருடைய வருகை உலக ஜனத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை வேறு பிரித்து கொள்ளக்கூடிய மகிமையான வருகையாய் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கு முன்னால் சில காரியங்களை இந்த உலகம் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. வேதத்தில் வாசித்த வேத பகுதியில் இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே 8வது ஆனவனும் அந்த 7லிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். 7லிருந்து தோன்றுகிற 8வது ஆனவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகம் வேதத்தின்படி 7 சாம்ராஜ்யங்களை சந்தித்திருக்கிறது. இந்த 7வதிலிருந்து தான் இந்த அந்தி கிறிஸ்து தோன்ற போகிறான். அவனை மிருகம் என்று அழைக்கிறது. மிருகத்தனமான வஞ்சகத்தனமான ஈவு இறக்கமில்லாதபடி அவன் ஆளுகிறபடியால் அந்தி கிறிஸ்துடைய பெயர் மிருகம் என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வரும்போது தன்னுடைய நாசியின் சுவாசத்தால் அவனோடு யுத்தம் பண்ணி அவனை அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலை தள்ளும்போது அவன் நாசம் அடைய போகிறான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சாத்தானுக்கு ஒரு திருத்துவம் உண்டு. வலு சர்ப்பம் என்பது பிதாவாகிய தேவனோடு போராடி கொண்டிருக்கிற சாத்தானுடைய வல்லமை. அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவன் மிருகத்துக்கு ஒப்பானவன். அந்தி கிறிஸ்து என்றாலே கிறிஸ்துவுக்கு எதிரானவன். மிருகம் என்று அழைக்கப்படுகிறவன் அவன் கிறிஸ்துவோடு போராடுகிறவன். வலு சர்ப்பம் பிதாவோடு போராடுகிறது.
மிருகம் கிறிஸ்துவோடு யுத்தம் செய்கிறது. அதே நேரத்தில் கள்ள தீர்க்கதரிசியானவன் என்று இன்னொருவனும் சாத்தானுடைய திருத்துவத்தில் இருப்பான். அவன் ஆவியானவரோடு போராடுகிறவனாய் இருப்பான். தேவனுடைய பிள்ளைகளே, 7 என்று சொல்லப்படுகிறது பூமியிலே நடந்து முடிகிற 7 சாம்ராஜ்யங்களை குறிக்கும். முதல் சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் தோன்றின சாம்ராஜ்யம் என்று சொல்லும்போது அது ஒரு வல்லரசு. அது அறிவுள்ளது, விஞ்ஞானம் உள்ளது, நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்கிறதைத்தான் வல்லரசு என்று சொல்ல முடியும். உலகத்துல முதல் வல்லரசு நாடு எது என்று கேட்டால் எகிப்து தான் முதல் வல்லரசு. நாகரிகங்கள் எல்லாவற்றிலும் பழமையானது, முக்கியமானது இந்த எகிப்து தான். இன்றைக்கும் நான் வைத்திருக்கிற பேப்பர்கள் எகிப்தில் கண்டுபிடிக்க பெப்ரோஸ் என்று அழைக்கப்பட்டது. அங்கிருந்து தான் எழுத்து முறை உலகம் முழுவதற்கும் சென்றது. இன்றைக்கு உலகம் முழுவதையும் பார்த்தால் எகிப்தில் உள்ள பிரமிடுகள் ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட பலமான பிரமிடுகள். ஆச்சரியமா இருக்கிறது, நம்மை பிரமிக்க வைக்கிறது. சில பிரமிடுகள் ஜலப்பிரளயத்திற்கு முன்னாலேயே கட்டப்பட்டது. ஜலப்பிரளயத்தின் வழியாய் அது வந்திருக்கிறது என்பதை இந்த ஜலம் நின்று இறங்கின அடையாளங்களை முதல் முறை பெரிதாய் கட்டப்பட்ட அந்த பிரமிடிலே பார்க்கலாம். பிரமிடு என்பது ஒரு சதுர வடிவில மகா உயரமாக ஒரு கூம்பாக கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு இருக்கிறது பிரமிடுகள். ஒவ்வொரு பிரமிடில் உள்ள கல்லும் 2 டன் எடையுள்ளது. ஒரு ரூம்ல இந்த சுவர்ல இருந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த செவ்வக வடிவத்தில் அவ்வளோ பெரிய 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 கற்கள். எத்தனை கற்கள் என்றா ஒரு பிரமிடுக்கு மேல மட்டும் எத்தனையோ லட்சம் கற்களை சிமெண்ட் இல்லாம சாந்து இல்லாம அற்புத விதமாக விஞ்ஞான ரீதியில கொஞ்சம் கூட அந்த ஆங்கிள் குறையாம கரெக்டா அந்த ஆங்கிளை பிடித்து லிஃப்ட் வசதி இல்லாத காலத்துல கண்ணு கட்டின அவ்வளோ உயரத்துல அந்த கற்களெல்லாம் எப்படி கொண்டு போனாங்க? ஒரு பெரிய ஆச்சரியம். பிரமிடு கட்டப்பட்ட இடத்துல கற்களே கிடையாது, முழுக்க முழுக்க பாலைவனம். இந்த கற்களை 2000 மைல்களுக்கு அங்கிருந்து நைல் நதியில போட்டு அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. முதல் பிரமிடை கட்டுறதற்கு 23 வருஷம் ஆனது. 1,20,000 அடிமைகள் இரவும் பகலும் அந்த பிரமிடை கட்டி இருக்கிறாங்க. எகிப்து முழுவதிலும் 123 பிரமிடுகள் உண்டு. ஆனா முதல் பிரமிடு தான் ரொம்ப ஆச்சரியமான பிரமிடு. அதற்கு இணையான இன்னொரு பிரமிடு இப்பவும் இருக்கிறது. 3 தடவை நான் எகிப்துக்கு போனேன். 3 தடவையும் இந்த பிரமிடை பார்த்தேன். பிரமிடு மேல பார்த்து தான் பிரமிக்கிறோம். உண்மையில பார்த்தா பூமிக்கு கீழையும் அவ்வளவு ஆழமாய் சுரங்கம் போகிறது. ஒரு தடவை நான் உள்ள இறங்கி போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, 5000 வருஷம் அடப்பட்டிருக்கிற காத்து உள்ள இருக்கு. வேகமா ஓடி போயிட்டு வேகமா உள்ள போறது ஈஸி, பிரமிடு ஆழத்துக்குள்ள போயிட்டு ஏறி வர்றதான் ரொம்ப கஷ்டம். இருண்ட அறைக்குள்ள சின்ன சின்ன விளக்குகள் போட்டிருக்காங்க. ரொம்ப ஆழத்துக்குள்ள இறங்கி போனேன். அங்க உள்ள போனா பிரமிடுங்கிறது ஒரு கல்லறை. எகிப்தில் உள்ள பழங்காலத்து பார்வோன்கள் தங்களுக்குன்னு பெரிய அரண்மனை கட்டாம தங்களுடைய உயிர்த்தெழுதலை அவங்க எதிர்பார்த்து கல்லறையாக கட்டப்பட்டதான் இந்த பிரமிடுகள். ஆகவே 5000 ஆண்டுகளுக்கு முன்னால தங்களுடைய சரீரம் கெட்டு போகக்கூடாது, உயிர் தொழணுங்கிற நம்பிக்கையில இந்த சரீரம் கெட்டு போகாம இருப்பதற்கான வழிமுறைகளை அவங்க கண்டுபிடித்து அந்த வழிமுறைகளின்படி தன்னுடைய சரீரத்தில் ஒரு வகையான, அது என்னன்னு தெரியாது இதுவரைக்கும், அதை ஏற்றி உடம்பு கெட்டு போகாம அப்படியே 2 கருங்கல்லுக்குள்ள வைத்து அதை இன்னும் பெரிய கல்லுக்குள்ள வைத்து இன்னும் பெரிய கல்லுக்குள்ள வைத்து உள்ள அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. பார்வோனுடைய உடம்பெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னால உள்ள உடம்ப தோண்டி எடுத்து அந்த பிரமிட்ல இருந்து எடுத்து
எகிப்தில் உள்ள மியூசியத்தில் ஒரு முக்கியமான இடத்துல வைத்திருக்கிறாங்க. இந்த மியூசியத்துக்கு போன உடனே 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்து ஆண்ட பார்வோன்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தொட்டு பார்த்தேன் அவங்களெல்லாம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு பாடியை தொட்டு பார்க்கணும்னா சில்லுங்கிற ஏர் கண்டிஷன் ரூமில் அந்த பாடியெல்லாம் வச்சிருக்குது. பார்வனுடைய மனைவி, செத்து போன அவனுடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகள்லாம் அப்படியே இருக்கிறாங்க. பார்க்க எப்படி இருக்காங்கன்னா கருவாடு மாதிரி இருக்காங்க. பார்வன் மனைவியை பார்த்தேன், ஒரு காலத்தில் என்ன மேக்கப்பில் இருந்திருக்கணும், பாவம் காஞ்சி கருவாடு மாதிரி. ஆனால் அதே ரூபம், அந்த மூக்கெல்லாம் அப்படியே இருக்குது, இந்த காதெல்லாம் அப்படியே இருக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆகவே அந்த பார்வோனெல்லாம் அங்கே அடக்கம் பண்ண முன்னால் ஒரு நாளில் அவங்க உயிர் தெழுவாங்க. உயிர் தெழும்போது அவங்க வயிறு பசியாக இருப்பாங்க. 5000 ஆண்டு சாப்பிடாம அப்படியே உறங்கிட்டு இருக்கிறதுனால பசியாக இருப்பாங்கங்கிறதுக்காக அவங்களுடைய கல்லறைக்கு முன்னால் தாளியான தேன், தாளியான தானிய வர்க்கங்கள்லாம் வைத்து பூச்சி புகாதபடி, டைட்டாக காற்று புகாதபடி, அரிக்காதபடி, அதெல்லாம் கெட்டு போகாதபடி அவ்வளோ பக்குவமாக உள்ள வச்சிருக்கிறாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த கோதுமையை எடுத்து கொண்டு வந்து விதைத்த போது இப்போ உள்ள கோதுமையை விதைச்சா எப்படி முளைச்செழும்புமோ அதே போல 5000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கோதுமை முளைச்சி எழும்புனதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். 5000 வருஷம் ஆனாலும் அந்த கோதுமைக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தண்ணீருக்குள்ளே தட்டி எழுப்பப்பட்டது. அது மறுபடியும் முளைத்தது. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் 5000 வருஷம் ஆனாலும் சரி, கிறிஸ்துவாகிய ஜீவன் அவர்களுக்குள் இருக்கும்போது ஒரு நாள் அவர்கள் உயிர் தெழுவார்கள் என்பதற்கு அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அதுல முதல் பிரமிட்ல ரொம்ப ஆச்சரியம் என்னவென்றா, அந்த பிரமிடுக்குள்ள உள்ள போய் அந்த ராஜாவுக்குன்னு வச்சிருக்கிற அந்த அறைக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு சுரங்கம் போல, எழுமி நடந்து போக முடியாது, ஊர்ந்து தான் போகணும். அப்படி போய் தான் அந்த ராஜாவுடைய அறைக்குள்ள அந்த சுரங்கம் போய் சேருகிறது. இந்த சுரங்கத்துல பார்த்தா நிறைய கோடுகள் போட்டிருக்குது. இது என்ன கோடு என்று ஆராயும் போது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால கோடு போட்டிருக்காங்க. எத்தனை கோடு போட்டிருக்காங்கன்னு பார்த்தா 6000 கோடு போட்டிருக்காங்க. முதல் கோடுல சித்திர வேலையோட ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்டதை அந்த ஒரு கோட்லேயே அவனுடைய சரித்திரத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஒரு கோடு ஒரு வருஷம் அப்படியே எண்ணி பார்த்து வரும்போது எந்த வருஷம் ஜலப்பிரளயம் வரும் அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே எண்ணிக்கொண்டு அந்த கோட்டில் இருந்து 4000 கோடு எண்ணி பார்த்தா இயேசு பிறக்கிறத அங்கே ஒரு நட்சத்திர வடிவத்தில் இயேசு பிறக்க போறாருங்கிறத குறிப்பிட்டிருக்கிறது. அப்படியே பார்த்து கொண்டு வந்தா 1917 வருஷம் முதல் மகா யுத்தம் நடக்க போகிறது, அந்த கோட்டில் வரையப்பட்டிருக்கிறது. 2வது யுத்தம், கடைசியில் உலக முடிவு, இந்த கடைசி நாள் வரை அந்த கோடு வந்துக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த ராஜாவுடைய இருப்பிடத்துக்குள்ள அந்த கோடு செல்லுகிறது. ராஜாவோட தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக கலப்பார்கள். அது வரையிலும் அந்த கோடு போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்னால் வரைஞ்ச கோடுகள்னால சில கோடுகள் தெளிவாக காண முடியல, கரெக்டாக இதில் முடிகிறது என்பதையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த பிரமிடை 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டி எழுப்பும்போது ஆண்டவர் ஒரு ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். வருங்காலத்தை அறிவிக்கிற ஒரு புத்தியை கொடுத்திருக்கிறார். உலக தோற்றத்திலிருந்து உலகம் முடிவு வரையிலும் உள்ள காரியத்தை அந்த முதல் பிரமிடில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னால கட்டப்பட்ட அந்த 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 பிரமிடில் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. முதல் நாகரிகம் எகிப்தியருடைய நாகரிகம். ஆதியாகமம் 12 அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆபிரகாம் முதல் முறை பஞ்சத்துக்காக அந்த எகிப்துக்கு போனார் என்பதை ஆதியாகமம் 12:10 வாசிக்கிறோம். ஈசாக்கு எகிப்துக்கு போனார், யாக்கோபு எகிப்துக்கு போனார், யோசேப்பு எகிப்துக்கு எல்லாம் அதிபதியாய் மாறினார். பஞ்ச காலத்தில் எகிப்தியரெல்லாம் போஷிக்கக்கூடிய திட்டத்தை கொடுத்தார். மோசே ஆண்டவர் அந்த எகிப்திலிருந்து எழும்ப பண்ணினார். பெரிய ஜாதியாக ஜனங்களாக
சேனை வீரர்களாக அவங்க புறப்பட்டு போனாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கூட இயேசு கிறிஸ்து ஏரோதுக்காக பயந்து, ஏரோது கொலை செய்வான் என்பதினாலே தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு அவரும் கூட அந்த எகிப்துக்கு போனார். ஒரு பெரிய நாகரிகம் எகிப்துல இருந்தது. பல நூற்றாண்டுகள் அந்த நாகரிகம் பெருகி கொண்டே இருந்தது. இதுதான் முதல் எழும்பின நாகரிகம். 7வதிலிருந்து 8வது வருகிறது என்றால் முதலாவது என்று சொல்லப்படுகிறது இந்த எகிப்து தான். 2வது ஒரு பெரிய நாகரிகம் அசிரியரின் நாகரிகம். அதுதான் 2வது மாபெரும் வல்லரசு என்று அழைக்கப்படுகிறது. அசிரியாவை குறித்து முதல்லையே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலேயே ஐப்ராத்து நதியை, இசக்கேல் நதியை குறித்து சொல்லும்போது அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும் என்று ஆதியாகமம் 2:14 வாசிக்கிறோம். அசிரியாங்கிற பேர் எப்படி வந்தது? நோவாவினுடைய பேரன் பேர் அசூர். அவன்தான் அந்த நாகரிகத்தை கட்டினவன். போக 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 அவனையே ஒரு தெய்வமாய் மாற்றி விட்டார்கள். அசூர் என்கிறவன் கட்டின நாகரிகமானபடியாலும் அவனையே ஒரு தெய்வமாய் வணங்கினபடியாலும் அசிரியா என்ற பெயர் வந்தது. ஒரு முறை அசிரியர்கள் எல்லாம் சமாரியாவை முற்றுகையிட்டார்கள். இஸ்ரவேலில் உள்ள 10 கோத்திரங்களுக்கு விரோதமாய் அசிரியர் படையெடுத்து வந்து 10 கோத்திரத்தையும் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அப்படியே கூட்டி கொண்டு மந்த ஆட்டை கூட்டிட்டு போற மாதிரி இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் மத்திய ஐரோப்பாவுக்கு, அசிரியாவின் தலைநகரம் பெயர் நினிவே பட்டணம். நினிவேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யோனா மூலமாக ஆண்டவர் எச்சரித்தது அசிரியருடைய தலைநகரம். அங்க கொண்டு போய் எல்லாரையும் அந்த 10 கோத்திரத்தையும் சிதறடித்தார்கள். இஸ்ரவேல் என்பது 12 கோத்திரம் சேர்ந்தது. அதுல 10 கோத்திரம் சமாரியாவை தலைநகராய் கொண்டு தனி ராஜா வைத்து இயங்கினது. மற்ற 2 கோத்திரம் யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் யூதயாவை தலைநகராக, எருசலேமை தலைநகராக கொண்டு இயங்கி வந்தது. அசிரியர்கள் வந்து 10 கோத்திரத்தை பிடிச்சிட்டு தங்க தேசத்துக்கு போனது மட்டுமல்ல, அதை சிதறடித்தார்கள். அதற்கு பிறகு அந்த 10 கோத்திரமும் ஒரு நாள் இஸ்ரவேலுக்கு திரும்பி வரவே இல்லை. சிதறடிக்கப்பட்டவங்க சிதறடிக்கப்பட்டதுதான். அதுக்கு பிறகு 150-200 ஆண்டுகளுக்கு பிறகு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்து மீதி 2 கோத்திரத்தையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான். அங்கிருந்து திரும்பி வரும்போது ஒரே ஒரு கோத்திரம் தான் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தது. அது யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறாங்க. நம்ம நினைக்கிறோம் யூதர்கள் என்ன, இஸ்ரவேல் உள்ள 12 கோத்திரமும் சேர்ந்து தான் யூதர்கள் என்று நினைக்கிறோம். இல்லை, 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் தான் யூதா கோத்திரம். 10 கோத்திரத்தை அசிரியர் கொண்டு போய் சிதற அடிக்கும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துக்கு போனாங்க. அதில் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது சொன்னார் தான் சீஷர்களை பார்த்து, நீங்க புறஜாதிகள் இடத்துல போகாம காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்துல நீங்க போங்க. புறஜாதியார் தேசத்துக்கு நீங்க போகாதுங்க. ஆனா காணாமற் போன இஸ்ரவேல், அந்த 10 கோத்திரம் காணாமலேயே போயிட்டு இல்ல, அசிரியர்கள் சிதற அடிச்சாங்க இல்லையா, அந்த கோத்திரத்துக்கு நீங்க போங்க. அவங்கள தேடி போங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆகவே ஆண்டவர் காணாமற் போனவங்கள பக்கமா அனுப்பினார். இந்தியாவுக்கு ஒரு அப்போஸ்தலன் வந்தார். இந்தியாவுக்கு வந்த சிஷ்யன் யாரு? தோமா வந்தார். இந்தியாவில் புறஜாதிகள் மட்டுமே இருந்தா அவர் வந்திருக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவருடைய கட்டளை காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு இடத்துல போங்க தான் ஆண்டவர் சொன்னார். ஒரு கோத்திரம் இந்தியாவுக்கு வந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த கோத்திரம் லேவி, அந்த கோத்திரம் ஆசாரிய கோத்திரம். இன்றைக்கு இருக்கிற பிராமணர்கள் அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அவங்க யுத்த வீரர்கள் அல்ல, பயிர் செய்கிறவர்கள் அல்ல, ஆலயங்களில் பூசாரிகளாக இருக்க மட்டும்தான் அவங்களுக்கு தகுதி இருந்தது. காரணம்,
இந்த லேவி கோத்திரம் முதல்ல இருந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்தவங்க. இப்போ அந்த ஆலயம் விட்டு வந்துட்டனால, இந்தியாவில் கர்த்தருடைய ஆலயம் இல்லாதனால இங்கிருந்த இந்துக்களுக்கு அவங்க பூசாரிகளாகவும் ஆசாரிகளாகவும் மாறிட்டாங்க. இஸ்ரவேலின் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரமா இருந்தனால இன்றைக்கு இந்திய ஜனத்தொகையில 0.5% தான் பிராமணர்களா இருந்தாலும் ஹை போஸ்ட்ல அவங்க இருக்கிறதுக்கு காரணம் அந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தில் உள்ளவங்க, ஆபிரகாமினுடைய சந்ததியில வந்தவங்க. ஜவஹர்லால் நேரு யாரு? அவரும் அந்த பிராமண குலத்தை சேர்ந்தவர். இந்திரா காந்தி வந்த பிரைம் மினிஸ்டர் எல்லாம் பாருங்க, இந்தியாவை அரசாண்டவங்க எல்லாம் பிராமணர்கள். காரணம், தேவனுடைய சந்ததி என்று அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் இந்தியாவில் இருந்தாங்க. தமிழ்நாட்டை பாருங்க, யார் அரசாண்டு கொண்டு இருப்பது? உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ஆகவேதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த சந்ததியெல்லாம் எங்க போச்சு? இது காணாமற் போன இஸ்ரவேலர் எங்க போனாங்க? ஆராய்ச்சி செய்யும்போது கண்டுபிடிக்கிறாங்க. ரூபன் கோத்திரம் இஸ்ரவேலை விட்டு சிதறடிக்கப்பட்ட போது அவங்க எல்லாம் பிரான்ஸ்ல வந்து கூடினார்கள். இன்னைக்கு பிரான்ஸ்ல இருக்கிற மெஜாரிட்டி ஜன ரூபன் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இங்கிலாந்துக்கு வந்து குடியேறினவங்க யோசேப்புடைய சந்ததி. யோசேப்புக்கு இரட்டத்தினையான ஆசீர்வாதம் உண்டு. யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது சேஷ்ட புத்திர பாகத்தை இரட்டத்தினையான ஆசீர்வாதத்தை கொடுத்து யோசேப்பின் 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். இங்கிலாந்துல இருந்து 2 கண்டங்கள் தோன்றினது. ஏன்னா அவனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதம் இங்கிலாந்துல இருந்து தான் அமெரிக்காவே வந்தது, இங்கிலாந்துல இருந்து தான் ஆஸ்திரேலியாவே வந்தது. இன்னைக்கு அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இஸ்ரவேலை எப்போதும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்கள அறியாத ஒரு இரத்த பாசம் இருக்கிறனால யூதர்கள் அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு எந்தெந்த கோத்திரங்கள் எங்கெங்க போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதற்காக ஆதியாகமம் 49 அதிகாரத்துல யாக்கோபு தான் 12 கோத்திரத்தை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதங்களையும், உபாகமம் 32-33 மோசே அந்த 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களையும் பார்த்து எந்தெந்த கோத்திரம் எங்க போயிருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். உதாரணமாக தான் கோத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தான் கோத்திரம் எங்க போச்சுது? இந்த தானுடைய சுபாவம் என்னன்னா, எங்க போனாலும் தான் 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 தானுன்னு முடிகிற மாதிரி அல்லது ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வச்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க பேரோடு இணைஞ்சது டான்மார்க் என்று அழைக்கப்படுகிற டென்மார்க் தேசத்தில் அவங்க குடியிருக்கிறாங்க. தான் அந்த தான் கோத்திரம் ஸ்வீடன்ல நீங்க எங்க போனாலும் சரி அல்லது டென்மார்க்ல நீங்க எங்க போனாலும் சரி பேரெல்லாம் டான் டான் டானே முடியும். காரணம் அந்த பேரே டான் மார்க், எங்களை குறித்துக்கொள், தான் இங்க இருக்கோங்கிறத குறித்துக்கொள், டான் மார்க்கெட், அதை கவனி, குறித்துக்கொள், டான் மார்க். ஆகவே அந்த தான் கோத்திரம் அங்க போய் இருக்கிறது. அசிரியர்கள் செய்த ஒரு காரியம், 10 கோத்திரத்தையும் இஸ்ரவேல் 10 கோத்திரத்தையும் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிதறடித்து விட்டார்கள். சிதறி போனவங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த தேசங்கள்ல பெரும்பாலான தேசம் கிறிஸ்துவ தேசமா இருக்கிறது. யூதர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர மற்ற 11 கோத்திரத்துல, இந்த நம்ம தேசத்துல இருக்கிற கோத்திரமும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம எதிர்ப்பார் நின்று கொண்டு இருக்கிறது. மற்ற கோத்திரங்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. ஆகவே முதல் வல்லரசு எகிப்து, இரண்டாவது வல்லரசு அசீரியா, மூன்றாவது வல்லரசு பாபிலோன் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. அதுல சிறந்த ஒரு ராஜா நேபுகாத் நேச்சாருடைய தகப்பனார் நேபுசேரலாதன் என்று அழைக்கப்படுகிறவர். அவர் ஆட்சி செய்து கொண்டு இருக்கும்போது கிபி 607ஆம் ஆண்டு நேபுகாத் நேச்சார் படையெடுத்து வந்து எருசலேமை பிடித்தார். எருசலேமை தரைமட்டமாக்கினார். எருசலேமிலிருந்து தானியேலையும் ஷாத்ராக் மேஷக் அபேத்நேகோவையும் சிறைப்பிடித்து கொண்டு போனார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமுக்கும் பாபிலோனுக்கும் இடையே ஒரு பெரிய போட்டி. எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம், பாபிலோன் என்றால் குழப்பத்தின் நகரம்.
இன்றைக்கும் சாத்தான் குழப்பத்தை கொண்டு வருகிறார், ஆண்டவர் சமாதானத்தை கொண்டு வருகிறார். சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் எப்படி ஒரு போட்டியோ அது போலதான் ஆதி நாட்கள்ல பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் ஒரு போட்டி இருந்து கொண்டே இருந்தது. கிபி 605ஆம் ஆண்டில் நேபுகாத் நேச்சாருடைய தகப்பன் மரித்த போது நேபுகாத் நேச்சார் பட்டத்துக்கு வந்தார். அவர் பட்டத்துக்கு வந்தது கிமு 605ஆம் ஆண்டு. பட்டத்துக்கு வந்த 2 வருஷங்கள் கழித்தது. நேபுகாத் நேச்சார் இரவிலே படுத்திருக்கும் போது அவரை அறியாமல் அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது. இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன? இனிமேல் என்ன சம்பவிக்கும்? இந்த உலகத்துக்கு என்ன சம்பவிக்கும்? இந்த சாம்ராஜ்யங்களுக்கு என்ன சம்பவிக்கும்? உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும்? அதை யோசித்து கொண்டே அவர் படுக்கைக்கு சென்றாராம். அதை தானியேல் 2:29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் அப்படி படுக்கைக்கு சென்ற போது ஒரு சொப்பனத்தை அவர் கண்டார். அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய சிலையை அவர் கண்டார். ஆண்டவர் ஒரு மனித ரூபமான சிலையை கொண்டு அந்த நேபுகாத் நேச்சாருக்கு வருங்காலத்தை வெளிப்படுத்த சித்தமானார். அதே காரியத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்தும் போது மிருகங்களை வைத்து வெளிப்படுத்தினார். பாபிலோன் ராஜாவுக்கு இனி வரப்போகிற அடுத்த 4 சாம்ராஜ்யங்கள் மட்டுமல்ல 5வது சாம்ராஜ்யத்தையும் குறித்து வெளிப்படுத்தினார். ஏற்கனவே எகிப்து முடிந்து விட்டது, அசரியா முடிந்து விட்டது, 3வது பாபிலோன் வந்திருக்கிறது. நேபுகாத் நேச்சார் பார்த்தபோது ஒரு பொன்னான தலையை கண்டார். அவனுடைய கழுத்து, அவனுடைய மார்பு, புயங்கள் வெள்ளியால் செய்யப்பட்டு இருந்தது. அவருடைய மார்பு வெண்கலத்தால் செய்யப்பட்டு இருந்தது. வரிசையாய் பார்த்து கொண்டே வருகிறார். மேலே பொன்னாய் இருந்தது, பின்பு வெள்ளியாய் இருந்தது. அதற்கு பின்பு அவனுடைய கால்கள் இரும்பினால் செய்யப்பட்டு இருந்தது. திரும்ப பார்க்கிறார் அதனுடைய பாதங்களை. அந்த பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையாய் செய்யப்பட்டு இருந்தது. ஒரு அபூர்வமான சிலை. அது பொன்னு இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, வெண்கலம் இருக்கிறது, இரும்பு இருக்கிறது, களிமண்ணும் அதில் சேர்ந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சிலையை கண்டார். மாத்திரமல்ல, அவர் பார்த்து கொண்டிருந்த போது மலையிலிருந்து கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்ததை கண்டார். யாரும் பெயர்க்கவில்லை, தானால் பெயர்ந்து வருகிறது. அந்த கல் வர 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 சிலையை நோக்கி வர 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 மிகவும் பெரிதானது. சிலையோடு மோதி அடித்தது. சிலையை நொறுங்க பண்ணினது. சிலையை மோதின கல் வளர்ந்து பெரியதாகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. இதற்கு பாபிலோனிலே இருந்த ராஜா அந்த சொப்பனத்தை கண்டாலும், இந்த சொப்பனத்தை கண்டு அவர்களுக்குள்ள குழப்பம் வந்தது, போராட்டம் வந்தது, ஆவி கலங்கினது. பாபிலோனில் இருந்த எந்த ஞானியாலும் அதனுடைய அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. என்ன சொப்பனம் கண்டார் என்று சொல்ல முடியல. அதை சொல்லக்கூடியவராக இருந்தவர் ஒரே ஒரு ஆள், எருசலேமிலிருந்து வந்த தானியேல். உலகத்தாருக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்கலாம், ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு தான் அதனுடைய அர்த்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வேதத்தின் ரகசியங்களை உங்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். மறைப்பொருட்களை உங்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். இன்றைக்கு உலகத்தாருக்கு எதிர்காலம் என்ன நடக்க போறன்னு தெரியாது, ஆனா உங்களுக்கு தான் அதை வெளிப்படுத்த ஆண்டவர் சித்தமானார். ஞானிகளுக்கும் அதை கல்விமான்களுக்கும் மறைத்து பேதைமையான பாலகர்களுக்கு வெளிப்படுத்த ஆண்டவர் சித்தமானார். ஆகவே பாபிலோன் ராஜா அந்த சொப்பந்தை கண்டிருந்தாலும், பாபிலோனுள்ள ஞானிகளாலும், அங்குள்ள கல்விமான்களாலும், ஜோசியர்களாலும், குறி சொல்லுகிறவர்களாலும் அதை அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. ராஜா அர்த்தத்தை மட்டும் கேட்கல, நான் என்ன சொப்பனம் கண்டேனோ அதையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். அவங்க எல்லாம் கை கழுவிட்டு போயிட்டாங்க. மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணாத இந்த சாதாரண தேவர்களால் முடியாது, பரலோக தேவனால தான் முடியும், எங்களால் முடியாதுன்னு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. தானியேல் வந்தார், ராஜாவை வணங்கினார். உன்னுடைய தேசத்தில் உள்ள எல்லா ஞானிகளை பார்க்கணும், நான் பெரியவங்கிறதுக்காக அல்ல, பரலோக தேவன் வரப்போகிறத வெளிப்படுத்தும்படி எனக்கு அவர் வெளிப்படுத்தினார்.
அப்படியே சொல்லி கொண்டு வந்தார். ராஜாவே, பொன்னான தலை கண்டீரே, அதுதான் பாபிலோன் சாம்ராஜ்யம். பழைய 2 சாம்ராஜ்யங்கள் போய்விட்டது, அந்த பொன்னான தலை நேர்தான். கர்த்தர் உமக்கு ஞானத்தை தந்தார், ராஜரீகத்தை தந்தார், ஆளுயை தந்தார், புத்தியை தந்தார், விவேகத்தை தந்தார். பொன்னான தலை நேர்தான். அதை கேட்ட உடனே பாபிலோன் ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். ஒரு பெருமை அவனை அறியாமலேயே உள்ளத்துல வந்தது. அவன் அந்த பாபிலோன் அவ்வளோ அழகாக கட்டி எழுப்பினவர். அவனுடைய மனைவி மலை தேசத்திலிருந்து வந்தபடியால அவளை பிரியப்படுத்தணும்னு பெரிய தொங்கு தோட்டங்களை எல்லாம் அந்த ராஜா அமைத்தானா. ஆதி காலத்தில் அந்த 7 உலக அதிசயங்கள்ல ஒரு அதிசயமாய் பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர் உண்டாக்கின அந்த தொங்கு தோட்டம் ஒரு அழகாக இருந்தது. ஒரு நாள் அந்த ராஜா உப்பரிக்கையில உலாவிக் கொண்டு இருந்த போது திடீரென்று அவரை அறியாமல் ஒரு பெருமை. தன் ராஜ்யத்தை பார்த்தார், ராஜ்யத்தின் மகிமை பார்த்தார். தன்னை அறியாமல் சொன்னார், நான் என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. அவர் சொல்லும் போதே தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர் மேல் வந்தது. ராஜாவே, நீர் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டி வெளியின் மிருகத்தை போல என் மணி புத்தி தடுமாறி புல்ல மேய போறே. உடைய தலையெல்லாம் ஆகாயத்து பனியினால நனைய போகிறது. உடைய நகங்கள் எல்லாம் பட்சிகளை நகத்தை போல மாறப்போகிறது. ஏன் ஆண்டவர் அந்த சாபத்தை கூறினார்? நேபுகாத் நேச்சர் எங்க பார்த்தாலும் தனக்கென்று ஒரு 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 சிம்பல். என்ன சிம்பல்? ஒரு சிங்கம், அதுக்கு பறக்கிற 2 சட்டைகள் போல அவனுடைய சிங்கம், அதான் அவனுடைய சிம்பல், அடையாளம். மிருகம், அவனுடைய பட்சிகளுடைய இறக்கு. ஆகவேதான் ஆண்டவர் அவனுக்கு தண்டனை கொடுத்தார். நீ மிருகத்தை போலவே மாறப்போறா. இந்த பறவைகள் பட்சி இதெல்லாம் ரெக்கெல்லாம் போட்டு வச்சிருந்தால உன் கையெல்லாம் நகெல்லாம் அப்படிதான் வளர போகிறது. 7 வருஷ காலம் முழுக்க முழுக்க பைத்தியக்காரனாய் அந்த பூமியில சஞ்சரித்தார். பரிதாபம். அவருடைய பேரன்தான் பெல்சசார் என்கிற ராஜா. ஒரு நாள் அவன் என்ன செய்தான்? தன்னுடைய தாத்தாவுக்கு நேரிட்டதெல்லாம் மறந்து தானுடைய அதிபதிகளோட குடிச்சு புசித்து எருசலேம் தேவாலயத்திலிருந்து என்ன பாத்திரங்களை கொண்டு வந்தார்களோ அந்த பாத்திரங்களை எடுத்து அதை தீட்டுப்படுத்தி அது பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுங்கிறத மறந்து, அது தேவனுக்கு சொந்தமானதுங்கிறத மறந்து அதை தீட்டுப்படுத்த உடனே ஆண்டவருடைய கை அந்த அரண்மனை சுவர்ல எழுதினது, மேனே மேனே தெக்கேல் உப்பாசி, நீ தராசில நெருக்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய். இதோடு உன்னுடைய சாம்ராஜ்யம் முடிகிறது. உன் சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் எடுத்து 2ஆய் பிரித்து மேதியருக்கும் பெர்சியருக்கும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆகவே அந்த இரவு நேபுகாத் நேச்சருடைய பேரனான பெல்சசார் கொலை செய்யப்பட்டார். அதோடு பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் ஒரு முடிவடைக்க வந்தது. அவருக்கு பிறகு வந்த ஒரு ராஜ்யரீகம்தான் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள். ஆகவே உலக சரித்திரத்தில் 4வது சாம்ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள். 2 ஜாதிகள் இணைந்து அரசாண்டு கொண்டிருந்தது. மேதியரும் இருந்தாங்க, பெர்சியரும் இருந்தார்கள். அதைத்தான் அந்த சிலையில அவருடைய மார்பும் புயமும் வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்தது. அதுல மேதியனாகிய தரியும் ராஜாவாய் இருந்தார். அதே நேரம் கோரேசும் ராஜாவாய் இருந்தார். 2 இணைந்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கும் போதுதான் ஆண்டவர் கோரேசு ராஜா மூலமாக பேசி சிறைபிடிக்கப்பட்ட வந்த யூதர்கள் எல்லாம் மறுபடியும் தங்களுடைய தேசத்துக்கு போகும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் போதுதான் நெகேமியா ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தவன் ராஜாவிடத்துல பெர்மிஷன் வாங்கி எருசலேம் மதில்களை கட்டும்படி இறங்கி வந்தான். எஸ்ரா வந்தார். அந்த காலத்துல ஆகாய் தீர்க்கதரிசி வந்தார். இப்படியே கடைசியாக செருபாபேல் வந்து அந்த ஆலயத்தை கட்டினார். ஒரு பெரிய ஆச்சரியம், மறுபடியும் இஸ்ரவேலர்
அந்த எருசலேமுக்குள் வந்தார்கள். முதல் எருசலேமுக்குள்ள வந்தது ஆபிரகாம். இரண்டாவது எருசலேமுக்குள்ள சேனையோடு வந்தது யோசுவா. மூன்றாவது முறை அவர்கள் எருசலேமுக்குள்ளே மீண்டும் போகும்படி ஆண்டவர் சித்தமானார். இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்களே முக்கியமாக தரியு ராஜா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தரியு ராஜா காலத்துல தான் தானியேல் அந்த சிங்க கெபியில போடப்பட்டது. தானியேல் தரியு ராஜா கையெழுத்து வைத்தாலும் இரவெல்லாம் அவர்களால் நித்திர வர முடியல. இரவெல்லாம் தானியேலை நினைத்து புலம்பிக் கொண்டு இருந்தார். விடிய காலம் அதிக இருட்டோடு அந்த சிங்க கெபிக்கு வந்தார். துயர சத்தத்தோடு சத்தமிட்டு கூப்பிட்டார், தானியேலே, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் சிங்கத்துக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? கீழே இருந்து சத்தம் கேட்டது, ராஜாவே நீர் வாழ்க, நான் என் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாய் காணப்பட்டேன். ராஜாவுக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை. அதனால ஆண்டவர் என்னை சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி அவைகளின் வாய்களை காட்டி போட்டார். இந்த தானி நேபுகாத்நேச்சார் ராஜ்யத்துல மட்டுமல்ல, அடுத்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்திலும் தரியு ராஜாவுக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஆகவே நான்காவது சாம்ராஜ்யம் இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். ஐந்தாவது ஒரு சாம்ராஜ்யம் வந்தது, அதுதான் கிரேக்க சாம்ராஜ்யம். மகா அலெக்சாண்டர் கிறிஸ்துவுக்கு முன்னால் கிமு 333ஆம் ஆண்டு ஸ்தாபித்த ஒரு கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யம் வந்தது, மகா அலெக்சாண்டர் வந்தார், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்கினார். பெரிய யுத்த ஞானம், பெரிய வலிமை பொருந்தினவராய் மகா அலெக்சாண்டரை யாராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. உலகம் முழுவதையும் ஆள வேண்டும் என்ற ஒரு ஆசையில் இந்தியா வரைக்கும் படையெடுத்து வந்தார். இந்தியாவில் அப்போ அரசாண்டு கொண்டு இருந்த இந்த ராஜா பேர் யாருக்கா ஞாபகம் இருக்கா? போரஸ். போரஸ். இந்தியாவை அரசாண்டு கொண்டிருந்த போரஸ் அவர் ஜெயித்தார். போரஸை பார்த்து கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்ட்டு சொன்னார், என்ன ஒரு ராஜா மாதிரி நடத்தணும், உன் ராஜ்யத்தையே வச்சுக்க கொடுத்துட்டு போயிட்டார். அவருடைய ஒரு உள்ளம் பெரிய ஒரு உள்ளம். அவர் எருசலேமை பிடிப்பதற்காக போய்கொண்டிருந்தார். எருசலேமை முற்றுகையிட்டார். எருசலேமை ஜெயிப்பதற்கான எல்லா கூறுகளும் இருந்தது. எருசலேமை ஜெயித்தார். அந்த தேவாலயத்துக்கு நேராக மார்ச் பாஸ்ட் பண்ணி போகும்போது அந்த தேவாலயத்தில் இருந்த ஜாடுவா என்று பெயருடைய ஒரு பிரதான ஆசாரியம் மகா அலெக்சாண்டரை சந்திக்க லேவியர் கூட்டத்தோடு எதிர் நின்று வந்து கொண்டிருந்தார். மகா அலெக்சாண்டர் அந்த ஜாடுவா என்கிற பிரதான ஆசாரியனை பார்த்து ஓடினார். அவனை எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம், மகா அலெக்சாண்டர் யுத்த வீரனை போல நடக்கிறவர் இன்னும் இப்படி ஓடுகிறார். ஓடி போய் அந்த ஜாடுவாவை கட்டி தழுவிக்கொண்டு சொன்னார், நான் என்னுடைய தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது இரவில் இந்த தேவாலயத்தையும் கண்டேன், உன்னையும் கண்டேன். இன்றைக்கு நீ உடுத்திருக்கிற அதே உடையில ஆண்டவர் அந்த சொப்பனத்தில் உன்னை என்னை வெளிப்படுத்தினார். அந்த ஜாடுவா பிரதான ஆசாரியன் அவரை உள்ளே அழைத்து கொண்டு போனார். தானியேல் தீர்க்கதரிசி நிருபத்தை காண்பித்தார். எப்படி கிரேக்க சாம்ராஜ்யம் வரும், எப்படி கிரேக்க சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் பரவும், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் காண்பித்த போது அவன் எருசலேமை தாக்கவில்லை, தேவாலயத்தை அழிக்கவில்லை, யூதருக்கு வரி விதிக்கவில்லை. மறுபடியும் சந்தோஷமா இருங்க என்று அப்படியே வைத்துவிட்டு அந்த பிரதான ஆசாரனாகிய ஜாடுவாவை, ஜீவனுள்ள தேவனை நீ ஆராதிக்கிறாய், அவரை தொடர்ந்து தொழுது கொள் என்று சொல்லி கிரேக்க பேரரசனாகிய மகா அலெக்சாண்டர் திரும்பி போனார். அவர் மறிக்கும் போது மகா அலெக்சாண்டர் மறிக்க முன்னால் அழுதாராம். உலகத்தில் நான் வெற்றி பெறுவதற்கு, சண்டையிட்டு ஜெயம் பெறுவதற்கு வேறு தேசம் இல்லையே, எனக்கு தெரிந்த தேசங்களையெல்லாம் நான் வெற்றி பெற்று விட்டேன். ஆனால் 33 வயதில்
கடுமையான ஜுரங்கண்டு 33 வயதில் அவர் மரிக்கும் போது சொன்னார், எனக்கு ஒரு ஆசை, என் பிரேத பெட்டியை இந்த கிரேக்க தலைநகரான மேசிடோனியாவில் கொண்டு போகும்போது என்னுடைய 2 கையையும் பிரேத பெட்டியிலிருந்து வெளியே நீட்டி வையுங்க, ஜனங்கள் என் கையை பார்க்கட்டும். நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை, அவ்வளோ ராஜ்யங்களை ஜெயித்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. மரிக்கும்போது சொன்னாங்க, இவ்வளோ பெரிய யுத்தம் செய்து இவ்வளோ ராஜ்யங்கள்லாம் ஜெயித்துட்டீங்க, உங்க மகன் சின்ன பையனா இருக்கிறான், அவனுக்கு முடிசூட்டிடுவோமா? அலெக்சாண்டர் சொன்னார், வேண்டாம், வலிமை உள்ளவனுக்கு தான் என் சாம்ராஜ்யம். எனக்கு இருக்கிற 4 ஜெனரலுக்கும் என் சாம்ராஜ்யங்களை பகிர்ந்து கொடுத்து விடுங்க. அப்படியே அவருக்கு பிறகு 4 தளபதிகளும் அந்த ராஜ்யத்தை அரசாண்டாங்க. அதோடு முக்கியமான முடிவு வந்தது கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு. அதற்கு பிறகு வந்த சாம்ராஜ்யம் தான் ரோம சாம்ராஜ்யம். இந்த ரோம சாம்ராஜ்யத்தை நிறுவினவர் ஜூலியஸ் சீசர். அவர் தான் அதற்கு அஸ்திவாரமிட்டவர், பாடுபட்டவர். அவருடைய சொந்த நண்பன் அவரை குத்தி கொண்டான், புரூட்டஸ். மற்றவங்கெல்லாம் குத்தி கொல்லும்போது புரூட்டஸை நோக்கி ஓடும்போது யூதாஸ் காரியத்தை போல, புரூட்டஸ் நீமா சேர்ந்து என்னை குத்தி கொள்ளுகிறாய். அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்த ஜூலியஸை கொண்டார்கள். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் ரோம அரசாங்கம் இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இயேசுநாதர் நாட்களில் இருந்த ரோம சக்கரவர்த்தி பேர் அகஸ்டஸ். தமிழ்ல அகஸ்து ராயன் காலத்தில் குடிமதிப்பு எழுத கட்டளையிடப்பட்டது என்று லூக்கா சொல்லுகிறது. இந்த அகஸ்து ராயன் அவன் தான் சீசர், அகஸ்டஸ் சீசர் என்று அழைக்கப்படுகிறவன். இந்த ரோம சாம்ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் இருந்தது. கிபி 70ஆம் ஆண்டு இந்த எருசலேமுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்தான் அந்த சீசர். அந்த ரோம சக்கரவர்த்தி பேர் தீத்து ராயன் என்று அழைக்கப்படுகிறவன். இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் இருக்கும்போது, சீஷர்களெல்லாம் சூழ்ந்து இருக்கும்போது இயேசுவிடத்தில் கேட்டார்கள், உங்களுடைய வருகைக்கு என்ன அடையாளம்? இயேசு பல காரியத்தை சொல்லும்போது அந்த ஆலயம் இடிக்கப்படுகிறதை சொன்னார். நீங்க இந்த ஆலயத்தை பார்க்குறீங்க இல்லையா, ஒரு கல்லின் மேல் இல்லை, ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டு போகிற காலங்கள் வரும். கடைசி காலம் வரையிலும் எருசலேம் புற ஜாதியாரால மிதிக்கப்படும். அப்போதான் கர்த்தருடைய வருகைக்கு அதெல்லாம் ஆரம்பம், வேதனைகளுக்கு ஆரம்பம். இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவர் சொல்லி சென்று ஏறக்குறைய 40 வருடங்கள் கடந்து போயின. கிபி 70ஆம் ஆண்டு தீத்து ராயன் வந்தான். அவனுக்கு தேவாலயத்தை இடிக்கணும்னு நோக்கம் இல்லை. ஆனால் அங்கே வந்தபோது யூதர்கள் என்ன நினைத்தார்கள், இவன் வந்து உள்ள மிதிக்கக்கூடாது, மகாபரிசுத்த ஸ்தலத்தை பாழாக்கக்கூடாதுன்னு தீ வைத்தார்கள். அங்கே இருந்த பொன்னானது உருக ஆரம்பித்தது. பல கற்களின் நடுவில் உருகி வருகிறத ரோம போர் வீரர்கள் பார்த்தார்கள். இந்த கல்லுக்குள்ளெல்லாம் தங்க இருக்கிறது போல இருக்கிறது என்று ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடித்தார்கள். ஆண்டவர் என்ன தீர்க்கதரிசனம் உரைத்தாரோ அப்படியே அது 100க்கு 100 நிறைவேறினது. ரோம சாம்ராஜ்யம் ஏறக்குறை 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு வரையிலும் கடந்து வந்தது. பல ரோம சக்கரவர்த்திகளின் கீழாக இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் நொறுக்கப்பட்டு அந்த ராஜாவை சந்தியும் ரோம சாம்ராஜ்யத்தை சந்தியும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணனால கர்த்தர் அந்த ரோம சக்கரவர்த்தி கிபி 350ஆம் ஆண்டில் ஆளுகை செய்த கான்ஸ்டன்டைன் என்கிற சக்கரவர்த்தி ஆண்டவர் தொட்டார். அவருடைய தாயார் பெயர் செலினா. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தாங்க. எங்கெங்க ஆண்டவர் பிரசங்கித்தாரோ, அற்புதங்களை செய்தாரோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஒரு சர்ச்சு கட்டுனாங்க. கான்ஸ்டன்டைன் ஒரு சட்டம் கொண்டு தான், என் தேசத்தில் இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவர்களாய் மாறிவிட வேண்டும் என்று. அதை தொடர்ந்து அந்த ரோமாபுரியில், எந்த ரோமாபுரியிலே ரோம சக்கரவர்த்திகள் ஆண்டார்களோ அந்த ரோமாபுரியிலே ரிலிஜியஸ் ஹெட்டாக போப்பாண்டவரை அவர் நியமித்தார். ரோம சாம்ராஜ்யம் முடிவடைந்தது என்று சொல்ல முடியாது.
எப்படி அந்த ரோம சாம்ராஜ்யத்தை வேதம் வர்ணிக்கும் போது கால்களுக்கு ஒப்பாய் மாற்றி இருக்கிறது. இந்த கால்கள் இரும்பினாலே செய்யப்பட்ட கால்கள். ஒரு காலை பார்த்தாச்சுன்னா பெரிய தொடையிலிருந்து அப்படியே சுருங்கி 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 பாதம் கரண்டையில சின்னதா வருகிறது போல அந்த ரோம சாம்ராஜ்யம் சுருங்கி சுருங்கி வந்தது. ஆனால் முற்றிலும் அழியவில்லை. சின்னதா ஒண்ணு இல்லாம போனாலும் இந்த கடைசி நாட்களில 7வது ஒரு சாம்ராஜ்யம் தோன்றி இருக்கிறது. இது சாம்ராஜ்யம் என்று உலகத்துக்கு தெரியாமல் இருந்தாலும் மறைமுகமாய் யூரோப்பாவில் உள்ள அவ்வளவு நாடுகளும் சேர்ந்து ரோம அரசாங்கம் ஆளும்போது என்னென்ன நாடுகளெல்லாம் ரோம அரசாங்கத்தின் கீழ் இருந்ததோ அந்த நாடுகளெல்லாம் இன்றைக்கு ஐரோப்பாவில் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறது. பழங்காலத்தில் 10 நாடுகளாய் இருந்தது. இன்றைக்கு 18 தேசங்களாய் குட்டி 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 தேசங்களாக ஒன்னா சேர்ந்து நம்ம ஒரு பெரிய சாம்ராஜ்யமா விளங்குவோம். நமக்குள்ள எல்லைகள் வேண்டாம், நமக்குள்ள சண்டைகள் சச்சரவுகள் வேண்டாம், நமக்குன்னு தனி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விசா எடுக்க வேண்டாம். ஒரு பாஸ்போர்ட் இருந்தா போதும். இந்த 18 தேசமும் ஒன்னா சேர்ந்துடணும். 18 தேசமும் சேர்ந்து யூரோ என்ற நாணயத்தை கொண்டு வந்தார்கள். பழைய 18 தேசத்தினுடைய ரூபாய்கள் மாற்றப்பட்டது. இந்த 18 தேசமும் உள்ள எல்லைகள் எல்லாம் திறந்தது. 18 தேசத்துக்குள்ள இராணுவம் எல்லாம் மாறினது. ஒரு புதிய அமைப்பு உருவானது. இதைத்தான் யூரோப்பியன் காமன் மார்க்கெட் என்று அழைக்கிறோம், யூரோப்பியன் யூனியன் என்று அழைக்கிறோம். இவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறது ஜெர்மனி. எந்த ஜெர்மனி ஹிட்லரை எழும்ப பண்ணினதோ, எந்த ஹிட்லர் யுத்தத்தின் மூலமாக ஐரோப்பியாவெல்லாம் ஜெயிக்கணும்னு எண்ணினானோ, எந்த யுத்தமும் இல்லாம சமாதானம் சமாதானம்னு சொல்லி இந்த நாடுகளெல்லாம் இன்றைக்கு மறுபடியும் கூடியிருக்கின்றன. இந்த ஹிட்லரின் மேல ஒரு அசுத்தாவி, எந்த ஹிட்லரின் மேல ஒரு அந்தி கிறிஸ்துடைய ஆவி இருந்ததோ, இன்றைக்கும் அந்த அந்தி கிறிஸ்துடைய ஆவி இந்த யூரோப்பியன் அந்த ஐக்கியத்தில் கலந்து கொண்டே இருக்கிறது. இந்த 7வது சாம்ராஜ்யம் தான் ஐரோப்பியா யூனியன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த யூனியன்ல இருந்து தான் 8வதான அந்தி கிறிஸ்து வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் நாம் ஆதியில வாசித்த அந்த பகுதியை மீண்டும் நான் வாசிக்க போகிறேன். கவனிங்க. இருந்ததும் இராததுமான மிருகமே 8வதானவனும் அந்த 7லிருந்து தோன்றுகிறவனும். 7லிருந்து தோன்றுகிறவன். இந்த 7 நான் மறுபடியும் சொல்லுகிறேன். 1வது எகிப்து, 2வது அசிரியா, 3வது பாபிலோன், 4வது மேதிய பெர்சிய, 5வது கிரேக்க, 6வது ரோம, 7வது யூரோப்பியன் எல்லாம் சேர்ந்து பலங்கொண்ட ஒரு நாடாய் வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இதுவரைக்கும் வல்லரசு போல தோன்றினது. ஆனால் தன்னுடைய பலனை இழந்து கொண்டே வருகிறது. ஆப்கானிஸ்தானத்தில் யுத்தத்தின் போது தன் பலனை இழந்தது. வியட்நாம் யுத்தத்தில் பலனை இழந்தது. கம்போடியா நாட்டில் பலனை இழந்தது. சதாம் ஹுசைனோடு போரிட்டு அவனை ஜெயித்தாலும் தினந்தோறும் அங்கு உள்ள வெடிகுண்டுனால அடி வாங்கி கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவுடைய நாணய மதிப்பு குறைஞ்சு இன்னைக்கு அமெரிக்கா டாலருடைய விலை 45 ரூபாயா குறைஞ்சிட்டுது. அதே நேரம் யூரோ பலத்து ஒரு யூரோவின் விலை 55 ரூபாய் என்று அழைக்கப்பட்ட அளவு அது உயர்ந்து கொண்டு போனது. ஜெர்மனி மற்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்கா ஒவ்வொரு நாட்டில் வேண்டாத காரியத்தில் தலையிட்டு தாம் பலனை இழந்து கொண்டு இருக்கும் போது இந்த நாடுகள் எல்லாம் அமைதியா சைலண்டா உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆக்கிரமிப்புக்குள்ள கொண்டு வருகிறதுக்காக பலத்த ஒரு வல்லரசாக எழுந்து நின்று கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு யுத்தம் யூரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்ததுண்டா நிச்சயமா அமெரிக்காவால் கிட்ட கூட நிற்க முடியாது. தோல்வியை தழுவ வேண்டிய ஒரு கடைசி நேரத்துல உலகம் போய்கொண்டிருக்கிறது. இந்த 10 பழங்காலத்து ரோம சாம்ராஜ்யங்களை இந்த யூரோப்பியன் காமன் மார்க்கெட்டா உருவாக்கி இருக்கிறதுல அதுல இருந்துதான் அந்த தலைவனாகிய அந்தி கிறிஸ்து தோன்றக்கூடிய கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். அந்தி கிறிஸ்து வருவதற்கான எல்லா அடையாளங்களும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த யூரோப்பியன் யூனியன் உருவாகும் போது அவனுடைய தலைவராக இருந்த ஜெர்மனில் உள்ளவர் சொன்னார்,
உலகம் முழுவதையும் தான் ஞானத்தால் ஆளுகிற ஒருவனை நாங்க தேடுகிறோம். ஒரு கமிட்டியை தேடல, ஒரு மனிதனை தேடுகிறோம். எங்கெல்லாம் சமாதானத்தின் பாதையில எங்களுடைய தேசத்தெல்லாம் நடத்தி செல்லக்கூடிய ஒருவனை தேடுகிறோம். ஒருவேளை அவன் சாசா இருந்தாலும் சரி, அந்தி கிறிஸ்துவா இருந்தாலும் சரி, சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு தலைவன் இருப்பான் என்றால் அவனை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று பகிரங்கமாய் பேசினார். எல்லாருடைய காதுகளிலும் அது ஆச்சரியமா இருந்தது. ஒரு உலக தலைவன் அந்தி கிறிஸ்து எழும்புவதற்காக ஒரு இடத்தை அவங்க குறிப்பிட்டார்கள். பெல்ஜியம் தேசத்தில் உள்ள புரூசல்ங்கிற இடத்தை அவங்க தெரிந்து கொண்டார்கள். நான் பெல்ஜியத்துக்கு ஒரு முறை போயிருந்த போது அங்குள்ள கிறிஸ்தவங்கள்லாம் என்னை பார்த்து சொன்னாங்க, அந்தி கிறிஸ்துக்கு கட்டுற பெரிய இடத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா, வாங்க என்று கூட்டி கொண்டு போனார்கள். பார்த்தா ஒரு பயங்கரமான எல்லா விதத்திலும் பாதுகாக்கப்பட்ட ஒரு பெரிய கட்டடம், தலைகளாய் சிலுவை இருப்பது போல கட்டப்பட்ட ஒரு கட்டடம். உலகத்தில் உள்ள எல்லா பெரிய பெரிய கம்ப்யூட்டர்களும் 3 அடுக்கு மாடி அளவு, உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு பெரிய கம்ப்யூட்டர்கள் உள்ள அந்த பில்டிங் பேரே மிருகம், த பீஸ்ட். அதுதான் அந்த கட்டடத்துக்கு பேர். அந்த அந்தி கிறிஸ்துவுக்காக அவங்க எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி பிளான் பண்ணி உலகத்தில் உள்ள ஒவ்வொருடைய நெற்றியிலும் 666 முத்திரையிடக்கூடிய அளவுக்கு எல்லா காரியங்களையும் அவங்க செய்து கொண்டு வந்து விட்டார்கள். இந்த கட்டடத்துக்கு முன்னால் நிற்கும்போது உண்மையிலே எனக்கு உலகத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம், 7வதிலிருந்து தோன்ற போகிற 8வதானவன் வரப்போகிறான், அந்த மிருகம் வரப்போகிறது. இந்த 7 ராஜாக்களும் சேர்ந்து அவனை தெரிந்தெடுத்து அவனுக்கு வல்லமையை கொடுப்பார்களாம். அதை மீண்டும் வாசிக்கிறேன். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேளையிலிருந்து 7லிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனும் ஆகியிருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இந்த யூரோப்பியன் காமன் மார்க்கெட் என்று சொல்லப்படுகிற இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் தங்களுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் இந்த மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இந்த 7வது சாம்ராஜ்யத்திலிருந்து 8வது ஆளான அந்தி கிறிஸ்து தோன்றுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டன. வருகையின் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன. உலகத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். கடைசி காலத்தில் நிற்கிறோம். நம்முடைய தேவனை சந்திக்க ஆயத்தப்படுகிற ஒரு நேரம் இது. ஒரு கிருபையின் தருணம். நோவாவின் நாட்களில் இந்த பேழையின் வாசல் மூடப்பட்டது போல இன்றைக்கு சுவிசேஷன் வாசல்கள் மூடப்படுகிற இந்த கடைசி நேரத்தில் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே வேகமாய் ஓடி அடைக்கலம் புக வேண்டிய நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா? ரட்சிப்பின் பேழைக்குள்ள இருக்கிறோமா? பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோமா? உன்னதமானவரின் மறைவுக்குள்ளே இருக்கிறோமா? சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்படும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று லூக்கா